தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல யுவர் கோடியலி இன்வைட்டட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கல்யாண கலாட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம் ஒரே வென்யூல நடக்குது. அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன மாதிரியான கலாட்டாக்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல ரொம்ப ஒரு காமெடியா போகக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகன் தனக்கு கல்யாணம் நடந்த அதே இடத்துல தன்னுடைய மகளுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்த செலக்ட் பண்றாரு. அந்த வென்யூல கல்யாணத்தையும் புக் பண்றாரு. அதே போல கதாநாயகி அவங்களுடைய தங்கச்சிக்காக கல்யாணம் பண்றதுக்காக ஒரு இடத்த புக் பண்றாங்க. அதே அவங்களும் ஒரு வென்யூ செலக்ட் பண்றாங்க. இந்த 2 கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ஒரே இடத்துல புக் ஆகுது. சோ அதுக்கு பிறகு அந்த கல்யாணத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன மாதிரியான கலாட்டாக்கள் நடக்குது, அண்ட் டோஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த கோடியலி இன்வைட்டட். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, பொதுவா ஒரு கல்யாணத்துல நடக்கிற கலாட்டா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துப்போம். ஆனா 2 கல்யாணத்துல நடக்கிற கலாட்டாக்கள் ஒரே ஈவெண்ட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரியான கலாட்டாக்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த கல்யாணம் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு கல்யாணம் வந்து ஒரு நாள் நடக்கணும், அதே ஈவினிங் இன்னொரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் எல்லாமே பக்காவா இருக்கும். பட் அந்த பிளான்ல என்னென்ன ஓட்டைகள் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதே போல கதாநாயகன் கதாநாயகி தனிப்பட்ட முறையில் எப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள முடிய கொடுக்கும் படம். ரொம்ப கிரிப்பா கொண்டு போயிருப்பாங்க. பட் பிரச்சனையா என்ன பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த கல்யாணத்துல ஈவெண்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஒரு சில ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலியோட படுத்து தூங்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ தனியா இருப்பாரு, ஹீரோயின் தனியா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் டுவர்ட்ஸ் வந்து பேச்சப் ஆகிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். அதே போல இந்த கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே அது 2 கல்யாணமே நடக்கும். ஒரு பெரிய சுவாரஸ்யமோ ஒரு பெரிய பரபரப்போ இந்த கதையில எதுவுமே இல்லாம இருக்கும். பொதுவா சொல்லணும் அப்படின்னா, மொத்தமா இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.